ஆங்கிலேயருக்கு அடிப்பணியாத வீரன். அவரோட வீரம் மற்றும் துணிவு காரணமா அவர் அறியப்படுறாரு. இந்திய பிரதேசங்களை கைப்பற்ற முயன்ற பிரிட்டிஷருக்கு எதிராக கடுமையான போர் புரிந்த இந்தியாவின் முதல் சுதந்திர போராட்ட வீரர் தான் திப்பு சுல்தான். 1782 முதல் 1799 வரை மைசூர் பேரரசை ஆட்சி செய்தவர் தான் திப்பு சுல்தான். உலக தரத்திலான ராணுவத்தை உருவாக்கி இருந்தார் திப்பு சுல்தான். போர்க்களத்தின் ஏவுகணை முதலில் உலகிலேயே பயன்படுத்தியவரும் இவர்தான். ஆங்கிலேயர் மைசூர் போருக்கு முற்றுப்புள்ளி வைக்க அவர் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனிக்கு மங்களூரில் ஒப்பந்த கையெழுத்திட்டார். ஒரு இந்திய மன்னர் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனிக்கு விதிமுறை விதித்ததும் அன்றுதான் முதல் முறை. யுத்தத்தை போர்க்களத்தோடு முடித்துக் கொள்ளுங்கள். அப்பாவி மக்கள் மீது ஒருபோதும் வன்முறை நடத்தாதீர்கள். பெண்களை கௌரவமாக நடத்துங்கள். பிடிப்பட்ட கைதிகளின் மத நம்பிக்கைக்கு மதிப்பு கொடுங்கள் என்று தன் ராணுவத்திற்கு எழுத்துப்பூர்வமாக உத்தரவு பிறப்பித்ததும் திப்பு சுல்தான் தான். அவர் யூஸ் பண்ண பொருட்கள் லண்டன் மியூசியம்ல பாதுகாப்பா வச்சிருக்காங்க. திப்பு சுல்தான் அவர்களை பற்றி இன்னும் நீங்க அதிகமா தெரிஞ்சுக்கணும்னா ரிலேட்டட் வீடியோஸ்ல கொடுத்திருக்கு, செக் பண்ணி பாருங்க.